Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வெள்ளத்தால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்த பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உரிய நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசையும் அமைச்சர் பொன்முடியையும் கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பெஞ்சல் புயலின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அரங்கநல்லூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ள நீரில் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசு நேற்று வெள்ள நிவாரணமாக அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் என்ன நிவாரணம் எனவும் தங்களுடைய உடைமைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டதாகவும் தங்களது வீடுகள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வெறும் 2000 ரூபாய் அறிவித்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி திருக்கோயிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான பொன்முடி தங்கள் பகுதிக்கு ஆய்வு என்ற பெயரில் காரிலே சென்றுள்ளது. தங்கள் பாதிப்புகளை எப்படி அவர் கணக்கிடுவார், தங்களின் குறைகளை எப்படி அவர் காது கொடுத்து கேட்பார் எனவும் உரிய நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்தும் உரிய மருத்துவ வசதி மற்றும் உணவு வசதி ஏற்படுத்தாத அரசை கண்டித்தும் தற்பொழுது விழுப்புரம் திருக்கோயிலூர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாராயம் குடித்து இறப்போருக்கு 10 லட்சம் அறிவிக்கும் தமிழக அரசு தங்களது வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்த தங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தது ஏன் எனவும் தங்களுக்கு ஒரு லிட்டர் சாராயம் கொடுத்தால் குடித்துவிட்டு இறந்து விடுகிறோம், தங்களது குடும்பத்திற்கு அப்பொழுதாவது 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தினை தமிழக அரசு வழங்குமா என கேள்வி எழுப்புகின்றனர். வீதி வீதியாக வாக்கு சேகரிக்க வரும் தமிழக அமைச்சர் பொன்முடி தற்பொழுது தங்களது பாதிப்புகளை பார்க்க வராதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். சாப்பாடு இன்னைக்கு அவங்க முடிஞ்சவங்க திருக்கோயில் திருநாமலை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெட்ஷீட் கிடையாது, ஒரு ஒரு பையனை பாம்பு கடிச்சிருச்சு, கரண்ட் வசதி கிடையாது, ஒரு ஜென்ரேட்டர் வசதி கிடையாது, மனைவிக்காரு தாசில்தாரு யாரும் வரல. நாங்க கலெக்டர் தான் நம்புவோம். எங்களுக்கு யாருமே ஒரு அரசியல் இதே எங்களுக்கு தேவையில்ல. கலெக்டர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அமைச்சர் வந்தாரு நேரம் ரோட்ல போறாரு, முதலமைச்சர் வந்தாரு நேரம் போறாரு. யாருமே வந்து மக்களை சந்திக்கல. அவங்கவுங்க அரசியல் நிர்வாகிகளை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. மக்களை யாரும் நேரடியாக வந்து சந்திக்கல, யாரும் வீடு வந்து பார்க்கல. குப்பை அப்படியே குப்பை தேங்கி போயிருக்குது, பாம்பு பூச்சி எல்லாமே இருக்குது. கிளீன் பண்ண போனா கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இருக்க இடம் கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது, குடிதண்ணி கிடையாது.